சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த ஐயம்பாலம் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. ஐயம்பாளையம் மக்கள்னால சம மாசு. நடுவர் அவர்களே, நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவர், அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர், இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க, முட்டை தோசையிலே போடலாம் சார். பேசுங்க. முட்டை பொரியல் சார், உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். இங்க சொல்லு. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. நீ சொல்லுமா. உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களோட மண்டா. நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன் சார். என்னைய கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு. எதிரடியில இருந்து வந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்புன்னு புலம்பி தீத்தாங்களே சார். உண்மையிலே சார், ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா எங்களுடைய பெண்கள்னாலதான் சார் இன்னைக்கு நல்லா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெண்ணுன்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் கவுந்தப்பாடியில மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சு போறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன், நீ யாரு புருஷன்டா? பத்துமா கொழுந்தியாடா லூசு பல பொண்டாட்டி வேற மாத்தி சொல்றேன் சார். பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் தெம்பு. அவளை நம்புங்க, நீங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துல இருக்கும்போது பொறுப்பு எப்படி தெரியுமா சார் இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தங்கள் உறங்கிடுமா காதல், தங்கள் உறங்கிடுமா காதல், தங்கள் உறங்கிடுமா. உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. மனநிறைவு கிடைக்கும் சார். உண்மையிலே பெண்கள் தான் நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கோம்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு யாங்க வீடு வீடா போய் அலைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரீங்க? நாங்க தான் போட்டோவையும் ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க வீட்டுக்கு யார் வர்றாங்கன்னு நாங்க இப்படி எட்டி பாப்போம். உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது, நீ எங்கிட்ட எட்டி பார்த்த? உண்மையில சார் இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு மாலை கண்ணோயாக்கும்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது? உண்மையிலே சார் அப்படி மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி நீங்க எங்க பெண்கள் பக்கம்
போயிட்டு வாங்கங்க. அப்படியே பூ மணக்கும், பட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், குடும்பத்து மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாறு, பிராந்தி நாறு, பான்பராக்கு நாறு, பல நாள் பல்லு தகமா பல்லு கூட நாறு, நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லாட்டா நாரி போயிருந்துருச்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாடும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லக்கூடாதுமா. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கும், நாரும் சொல்லப்படாது. இப்ப நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். சக்கர வியாதி வந்தவன இனியவன், திருடன பொருள் விரும்பி, சோம்பேறிய பொருள் விரும்பாதவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன நல்லவன், ரவிசங்கர் ரொம்ப நல்லவன், என் கௌதமிய தத்தக்கப்ப. உண்மையிலே சார், நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா சார் கிடைக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா கிடைக்கும். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். இந்த மண்ணை மிதிச்சிட்டீங்கல்ல, சரி. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல இந்த குரல் வளத்தோட வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறமா. நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வாழணுமோ உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்னும் அவசரம் இல்லை. நீ இந்த அம்மா அவனை கூட்டிட்டு வந்துருங்க. அதெல்லாம் நான் ஆள் இடம் இல்லை, நான் அவரை கூட்டு போறேன். நீங்க 3 பேர் லேட்டா வாங்க, அவர் 2 ஒன்னதான் வருவாங்க. ஆனா உண்மையிலேங்க சார், உண்மையிலே நாங்க பெண்கள்லாம் அழகா மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குவோம். ஆமா. ஏன் தெரியுமா பெண்கள் நாங்களா மேட்ச்க்கு மேட்சா Dress போட்டுக்குறோம்? ஏன் மேட்ச்க்கு மேட்சா Dress போறீங்க? ஏன் தெரியுமாங்க சார்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற Dress-ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும்னு தான். நாங்க ஆண்கள் ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா Dress போடுறது இல்ல? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க போய்க்கிட்டே இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா சார். இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? சொல்லும்போது உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால? ஓஹோ. ஆண்கள்னு சொல்லும்போது உதடு ஒட்டல. ஆமா. குடும்பத்துல ஒட்ட மாட்டோம். எஸ். பெண்கள்னு சொல்லும்போது உதடு ஒட்டுது, குடும்பத்தை ஒற்றிய. அதான் காரணம். ஆமா சார். இப்ப நான் சொல்றதை நீ சொல்லு. சொல்லுங்க. கொழுந்தியா? மரியாதையா சொல்லு. கொழுந்தியா? உதடு ஒட்டுதா? இல்லையே. உதடு மட்டும் தான் ஒட்டாது. ரைட், ஓகே, நீ பேசு. அவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். ஆனா உண்மையில சார் என்ன பேச்சு பேசுனாங்க 2 பேரும். குடும்பத்துல ஒரு பெண் மதிக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா, பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறான்னு எவ்வளவு பேச்சு சார் பேசுனாங்க. உண்மையில இவரெல்லாம் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய், பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. எனக்காவது பெண்கள் நாங்க இருந்தா நான் காப்பி. உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு. எவ புருஷனே தெரியாம 3 மாசமா சுத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அப்படி சொன்னமா சார்? அதான் சொல்லிவிட்டிய. இன்னைக்கு அதே நேரத்தில் அங்கே ஒரு லேடிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகுறது? இவன் மேல விழுந்து நாளைக்கு சங்கத்துல பைசல் கொண்டு போய் 12,500 பைசல் யாரு கட்டுறது? 25,000 ரூபாய் மாத்திட்டாங்க.
நான் இனிமே லேடிஸ் வந்தா கீழே கூட உட்காந்துக்கிறேன் சேரை விட்டுட்டு. சார் நீங்க பதறாதீங்க. எதுக்கு இப்ப போண்டா பிடிக்க வர்ற? பதறாதீங்கன்னு என்ன கவுர குறி என்ன வர்ற? சார் நீங்க 25,500 ரூபாய் கொடுங்க சார். இந்த பாயிண்ட் நான் சொல்லவே இல்லை சார். நீ 20 இந்த பாயிண்டே சொல்லி நாங்க விழுந்துக்கிறோம் கிட்டத்தானே. சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காதுங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி தெரியுமா பொறுப்பா இருப்பா? பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி இருப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் கிளிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நாய் கொண்டு வாடுகிறேன். சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் கிளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நாய் கொண்டு வாடுகிறேன். சார் உண்மையிலுமே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது சார். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. அப்படி எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் சொல்லிருக்கான் பாரு. என்னத்தான் நொன்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேர் பண்றது இல்லையே. உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையில சார் தங்க குட்டினோட அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தா டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கு, நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறார் சார். இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு பெண் என்னால விடியும். எப்படி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு சார். முடியுமா இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? அத தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்தும். கரெக்ட். இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சு வச்சுக்கோங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச் கூட்டிட்டு போவார் சார். அப்படி பீச் கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா
4 வரி கவிதை சொல்லுவார். சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருந்த ஆளுகளே எனக்கு தெரியலையே. என்னதான் ஒரு குடும்பத்துல ஒரு சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்து சண்டைய ஒரு பெண் என்பவள் பொறுப்போட எப்படி தெரியுமா சார் சமாதானப்படுத்துவா? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா. இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலங்க சார், ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்றைக்குமே ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பு தான் என்று சொல்லி, உண்மையிலுமே ஒரு பெண் குடும்பத்திற்கு வரும் பொழுது குடத்தை இடுப்புல தாங்கி, உங்க குழந்தைய வயிற்றுல தாங்கி, புருஷனை மனசுல தாங்கி, குடும்ப பாரத்தை எல்லாம் தலையில தாங்கி வாழக்கூடியவள் தான் பொறுப்பான பெண். அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி சார் பொறுப்பு இல்லாம போகும் என்று சொல்லி, ஒரு பெண் என்பவள் குடும்பத்தின் ஆதாரம், அவள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எல்லாம் சேதாரமாகிவிடும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பாட்டு. ஒரு தடவை கைதட்டி கொடுங்க பாப்போம். உண்மையிலே எல்லாரும் சேர்ந்தே போவோம். அவசரமா பசி இருக்கவங்க, முடியாதவங்க, சின்ன குழந்தை வச்சிருக்கவங்க போறாங்க. நம்ம இருந்து போவோம், ஒன்றும் அவசரப்படாதீங்க. உண்மையிலே இந்த பட்டிமன்றம் ஐயம்பாளையத்தில் மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான வெற்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அக்கா 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 அம்மா அம்மா உட்காருங்க, முடிச்சிடறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த அக்கா திட்டிக்கிட்டே உட்கார்றாங்க. இவன் ஒன்றுக்கும் விட மாட்டேன் போல இருக்கு அப்படி. உண்மையிலே பட்டிமன்றம் ஆரம்பித்து 3 மணி நேரத்தை தாண்டுதுங்கிறத என்னால் வாட்சை பார்க்காமலே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நடுவர் தான் இந்த தேவகோட்டை மகாராஜ். ஒரு சித்து வேலைக்காரன்லாம் வீட்டில் கிடக்கிறான். உண்மையிலே பார்க்காமலே சொல்ல முடியும். நான் சுகர் பேஷண்ட்டு, 2.5 மணி நேரத்தில் டேங்கு நிரம்பிடும். ஒரு மாதிரி விம்மி வந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்களின் உழைப்பால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது போல் ஒரு பேச்சை பேசுகிறார்கள். இவர்கள் சொல்கிறதை பார்க்கிற போது அனைத்தும் சரியாக இருக்கிறது. உண்மையிலே பெண்கள்கிட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு? எங்க ஊர் பக்கத்தில் ஒருத்தனே 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. ஆஸ்பத்திரியில் சேர்த்து 6,75,000 ரூபாய் செலவு பண்ணாங்க. டாக்டர் கூப்பிட்டு பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கன்னாங்க. நேற்று பார்க்குறேன் உசுரோடு வர்றான். எப்படா பொழைச்ச? நீ பொழைக்க மாட்டேன்ட்டாங்களே சொல்லுவான் அப்படின்னு. அவன் சொன்னா, சார் என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா அப்படின்னு கண்ணீர் விட்டான். எப்படா காப்பாத்தினான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார்,
இந்த பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னு. உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன், பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார் அப்படின்னு. என்னடா வேலை அப்படின்னு, பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை அப்படின்னா. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பாளாம். நல்ல பாம்புனா மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கும். பொண்டாட்டி எங்கே சார் நிம்மதியா இருக்க விடுற? ஒன்றும் இல்லை. போன வாரம் என் பொண்டாட்டி வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்கண்ணா, அந்த வெண்டைக்காயை நுனியை ஒடிச்சு பார்த்துட்டு வாங்கிட்டு வாண்டான். நுனியை ஒடிக்காட்டினா உன் கையை ஒடிப்பேங்கிறேன். கடைக்காரன் காய்கறிக்காரன் நுனியை ஒடிச்சா உன் கையை ஒடிப்பேங்கிறேன். நான் எப்படி சார் வாங்கிட்டு வர்றது? 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்ன, 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னான்னா 1 கிலோ வெண்டைக்காயை கடையில் வாங்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து 1/2 கிலோவை ஒடிச்சு போட்டுவிட்டு மிச்சம் 1/2 கிலோவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். இப்படித்தான் ஒடிக்கணுமான்னு நினச்சிக்கிட்டு 1 வாரமாக எங்கள் ஊரில் நான் ஒடிச்ச இடத்துல எல்லாரும் லைனில் நின்று உட்காந்து ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்தின வெண்டைக்காயை வெட்டி போட்டு வெள்ளைச்சாமி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே சார்? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் ட்ரிங்காகி கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஆண்டி ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எங்கள் டிவி 70 கேட்கல, செல்லு சைலண்டில் கிடந்துச்சு. துணி துவச்சிக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு எதாவது சொல்லலாம்ல. ஏண்டி ஃபுல் ட்ரிங்காகி கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நம்ம நான் எங்கே போய் தேடுறது? தேடித்தான் கிடப்பாளா இல்லை கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது? ஆனால் ஆண்களுடைய உழைப்பு மேன்மைப்பட்ட ஒன்று சார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போகிறோம் வாரோம். தினம் 2 மணி, நைட் 2 மணி 3 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோம். நேற்று கன்னியாகுமரி முடிச்சுட்டு நைட் 2 மணிக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறக்குறோம். 10 ஆட்டோக்காரங்க முடியாறாங்க. சார் இங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும். நான் கேட்டேன் ஒரு ஆட்டோக்காரங்க முடியோ, பகல் பூரா ஆட்டோ ஓட்டுற இல்லை, நைட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்தானே அப்படின்னு. இந்த ஆட்டோக்காரர் சொன்ன பதில், பகல் பூரா நான் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குது சார். ஆனால் இரவில் கண் விழித்து நான் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை துளைத்து உழைக்கிறான் என்றால் அவனுக்கு இந்த சமூகத்திலே அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்றும் இல்லை சார், ஒரு போன வருஷம் நம்ம திருப்பூர் பக்கத்தில் 32 ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிக்கிட்டு ஒரு வேன் டிரைவர் ரோட்டில் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. திரும்பி பார்க்குறாரு, 32 பச்சிலம் குழந்தைகள், வாழ்க்கை வாழாத குழந்தைகள், பல கனவுகளோடு இந்த வாகனத்தில் ஏறிய குழந்தைகள் ஜாலியாக சிரித்து பேசிட்டு வர்றாங்க. அந்த வேன் ஓட்டுநர் தான் நெஞ்சு வலியை பொறுத்துக்கிட்டு இந்த 32 பிள்ளைகளையும் காப்பாற்றணுமேனு அந்த டிராஃபிக்லேயே ஓட்டிகிட்டு போய் 1/2 மணி நேரம் சென்று அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்கில் படுக்கிறாரு. அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. உண்மையிலே 32 பச்சிலம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிற அந்த ஆண்மகனுடைய உழைப்பிற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் சார்? ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் 196 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானம் மேலே பறக்கிறது. விமானம் மேலே பறந்தவுடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானிக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, தொடர்ந்து இந்த விமானம் பயணித்தால் தீப்பிடித்து எரிந்துவிடும். காரணம், அந்த விமானம் ஓடுதளத்தில் ஓடுகின்ற பொழுது அதுக்கு சக்கரம் இருக்கும். அதை மேலே எழுந்தவுடன் அந்த சக்கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்பட வேண்டும். அந்த விமானத்தில் சக்கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்படவில்லை. தொடர்ந்து இந்த விமானம் பறந்தால் அந்த சக்கரம் சுழன்று சுழன்று உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்துவிடும். என்ன செய்வது? அந்த விமானி என்ன செய்தார் தெரியுமா? அந்த விமானத்திலே எரிபொருள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த எரிபொருள் தீர்கின்ற வரை அந்த விமானத்தை திருச்சியை சுற்றியே இயக்கிக் கொண்டிருந்தார். நண்பர்களே, அந்த விமானத்தில் பயணித்த 196 பயணிகளும் லட்சாதிபதிகள் கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது, பணக்காரர்கள் கிடையாது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை இளைஞர்கள். தானும் பிழைக்க வேண்டுமே, தனக்கு ஒரு திருமணமாக வேண்டுமே, தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டுமே, நானும் ஒரு வீடு கட்டி எல்லோரும் போல் வாழ வேண்டுமே என்று பல கனவுகளை சுமந்து சென்ற இளைஞர்கள். இந்த விமானி நினைத்திருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அவசர வழியிலே பாராசூட்டிலே குதித்து தப்பித்திருக்கலாம். ஆனால் அந்த விமானி அப்படி சொல்லவில்லை. அந்த பெட்ரோல் தீர்கிற வரை தன் உயிரை பணயம் வைத்து அந்த திருச்சியே வட்டமடித்து பெட்ரோல் தீர்கின்ற பொழுது அந்த விமானத்தை கீழே இறக்கி 196 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறானே, அந்த ஆண்மகனுக்கு அவனுடைய உழைப்புக்கு இந்த சமூகம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும்.
உண்மையிலே நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு ஆண்மகனும் உழைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஹீரோன்றா ஹீரோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மை அதிலே இருக்கா. உண்மையிலே இப்ப பெண்கள் பொறுப்பு எப்படின்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், ஈரோட்டில் கொண்டு விட்டுருவாங்க. நாங்கள் அப்படியே போய் தேவகோட்டை ஒரு 5 மணிக்கு போயிடுவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பான். வாங்க மகாராஜா, பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்போ ஐயம்பாளையம் எப்படி இருந்துச்சுனாங்கப்பா? படு தினம் இதுக்கிட்டு ஊர் சுற்றியாடு லீவ் விட்டதும் போதும் உங்கள் குரூப்போடு சேர்ந்து இப்படி சுற்றியாடா லூசு படம் அப்படின்னு நினைப்பான். இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன் என்னன்னு தெரியலமா, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா, சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்ம கண்கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண்கலங்கி நிற்கும் போது இந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, ஏன் கண்கலங்குற? அம்மா, எல்லாத்தையும் நான் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிம்மா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்? கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து, தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நம் பெற்ற தாய் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. சார், ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி தைலத்தை கொடுத்து தைச்சிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிருமே, அதில் எல்லா உழைப்பினுடைய களைப்பும் தீர்ந்து போயிருமே. உண்மையிலே நண்பர்களே, போன மாதம் ஒரு எல்லா வாட்ஸ்அப்லையும் எல்லா செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியிலையும் வந்த செய்தி தான் உண்மை. மிகப்பெரிய பரபரப்பான செய்தி. மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூருங்கிற ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்றவர்கள்லாம் ஒரு படகு சவாரி செய்கிறாங்க. அந்த படகு சவாரியில் காற்று அலைகள் அதிகமாக அடித்து அந்த படகு கவிழ்ந்து அதில் 9 பேர் இறந்து போய் விடுகிறார்கள். அதில் என்ன சிறப்பு என்றால், 15 மணி நேரம் தேடி ஒரு தாயை காப்பாற்றுகிறார்கள். அவள் தாய் மட்டும் காப்பாற்றப்படவில்லை, அந்த உயிர் பிரிந்த நிலையிலும் அந்த தாயை என்னுடைய பிணத்தை எடுக்கிறார்கள். அவள் உயிர் தப்பிப்பதற்கான, உயிர் பிழைப்பதற்கான அந்த சேஃப்டி லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, அந்த பாதுகாக்கிற ஒரு உடை போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த தாய் இறந்து விட்டாள், மடிந்து விட்டாள். காரணம், அந்த தாய் நினைத்திருந்தால் தன் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். அந்த தாய் அவ்வாறு நினைக்கவில்லை. தன் குழந்தை, 7 வயது குழந்தை, அன்பு மகன் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறார். அந்த தாய் அந்த குழந்தையை நெஞ்சோடு மார்போடு மார்பாக அணைத்துக் கொள்கிறாள். அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையிலே அவள் நினைத்து கையை அசந்திருந்தால் மேலே வந்திருக்கலாம், உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் பெற்ற தாய் அப்படி செய்யவில்லை. தன் 7 வயது குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு உயிர் பிரிகின்ற வேளையிலும் தன் பிள்ளையை அனாதையாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த தாயும் உயிரை மாய்த்து விடுகிறார். உறவுகளே, மரணத்தில் கூட தன் மகனை விடவில்லை. அந்த தாய் உண்மையிலே 15 மணி நேரம் கிடைத்து அந்த உயிர் பிரிந்த சடலத்தை எடுக்கிறார்கள். 15 மணி நேரமாக அந்த குழந்தை தாயை கட்டிப்பிடித்திருக்கிறான், அந்த தாய் குழந்தையை கட்டிப்பிடித்திருக்கிறார். எப்படி நாம் ஒரு பெண்ணிற்கு பொறுப்பு இல்லை என்று இந்த நாவு கூசுகிற அளவுக்கு சொல்ல முடியும்? நண்பர்களே, ஆணின் உழைப்பும் இருக்கிறது, பெண்ணின் பொறுப்பும் இருக்கிறது. எப்படி தீர்ப்பு சொல்வது? ஒரு பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளே. ஆண்டவனை காதலிச்சா
பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி ஆண்டவனை காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. உறவுகளே, நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையாது, முன்னேற்றம் அடையாது. அதே நேரத்தில் உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது, மகிழ்ச்சி அடையாது. இதுகாரம் வரை நம் தமிழக உறவுகளும் குடும்பங்களும் முன்னேற்றம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பும் பெண்களும் பொறுப்புத்தான் என்று சமமாக தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.